செப்டம்பர் 10 வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. அண்மை காலங்களில் இலங்கையிலேயும் சூசைட் ரேட் அதிகரிச்சுக்கிறது பார்க்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கொள்ளணும் எங்களுக்கு தெரியுமா இருந்தாண்டா இந்த சூசைடை குறைச்சி கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது காரணம் போதைப் பொருள் அல்லது மது பாவனை. இந்த மாதிரி காரணங்களால் சூசைட் பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாமல் மது பாவனை உள்ளவங்களுக்கு டிப்ரெஷன் நீக்கலாம். ஏனென்றால் ஆல்கஹாலுக்கும் டிப்ரெஷன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. எந்த விதமான போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறதுனால வேறு மென்டல் ஹெல்த் பிரச்சனையும் வரலாம். அது இல்லாமல் வித்ரோவல் சிண்ட்ரம் அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள இல்லாமல் அந்த மாதிரியும் சூசைடல் பண்ணிடலாம். இரண்டாவது காரணம் பார்த்தோம்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அதில் ஸ்கிசோஃப்ரீனியா, பைபோலார் டிஸார்டர், டிப்ரெஷன், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களும் சூசைட் பண்ணி கொள்ளலாம். டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு லைஃப் சரியான கஷ்டமாയിരിக்கும். அவங்களுக்கு எம்டினஸ், தனிமை, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் லைஃப்பை கொண்டு போகிறது கஷ்டமான மாதிரியும் இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு சப்போர்ட்டும் யாரும் இல்லாட்டி சூசைட் பண்ணி கொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ஸ்கிசோஃப்ரீனியா உள்ளவங்களுக்கு நோய் குணமானதுக்கு அப்புறம் சிலவங்களுக்கு ஹலூசினேஷன் இருக்கலாம். எஸ்பெஷலி ஆடிட்டரி ஹலூசினேஷன் அதிகமாக நிறைய பேருக்கு நோய் குணமானத்துக்கு புறமிக்கலாம். அதாவது யாராவது அவங்களோட கதைக்கிற மாதிரியோ அல்லது டிவியில் போகிற எங்களோட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி மிகலாம். அந்த மாதிரி நேரங்களையும் அவங்களுக்கு சரியான கஷ்டமாയിരിக்கும். அந்த மாதிரியும் சூசைட் பண்ணி கொள்ளலாம். பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாயிக்கலாம். அதே நேரம் டிப்ரெஷனும் அவங்களுக்கு இருக்கலாம். அதிகமான பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க சூசைட் பண்ணி கொள்றது பார்க்கலாம். எஸ்பெஷலி 30 வயதுக்கு முந்தைய அதிகமான பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க சூசைட் பண்ணி கொள்வாங்க. அடுத்த காரணத்தை பார்த்தோம்னா பொருளாதார பிரச்சனை, சமூகத்தில் ஒதுக்கப்படுற நேரம், தனிமைப்படுத்தப்பட்ட நேரம், இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக சூசைட் பண்ணி கொள்ளலாம். அதிகமான வறுமை காரணமாக எதுவுமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாத நேரங்களில் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அடுத்து சின்ன வயசில் அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க, அதாவது ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், எந்த மாதிரி அப்யூஸ் அமைக்கலாம், செக்ஷுவலோ எந்த மாதிரி அப்யூஸ் அமைக்கலாம், அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க அந்த ட்ரோமாவோட இருக்கிற நேரம் அவங்களுக்கு லைஃப் கஷ்டமாயிருக்கும், டிப்ரெஸ்ட் ஆகிப்பாங்க, நிறைய வாழ்க்கை தேவையில்லைன்ற மாதிரியும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் சூசைட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது சில பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்கும் இந்த சூசைடுக்கு மாதிரி ப்ரோன் ஆகிக்கும். அந்த வகையில் சிலவங்க பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் உள்ளவங்க இருப்பாங்க. இதுக்கு எங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாமில் ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணுறவங்க. இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கோல் ஒண்டிக்கும், நான் இதை சாதிச்சா தான் நான் லைஃப்பில் சக்சீட் இல்லாட்டி இல்லைன்ற மாதிரிக்கும் அதில் வித்தியாசமாக வர நேரம் அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள இல்லாமல் சூசைட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு முந்தைய அவங்க எந்த மாதிரி சாதிச்சிருந்தாலும் அது ஒன்றுமே அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு விளங்காது. அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஃபிகசி அவங்களுக்கு எல்லாம் ட்ராப் ஆகிடும். அந்த நேரத்துக்கு நான் டோட்டல் ஃபெயிலி, இதில் இப்போ நான் இருந்து வேலையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அந்த மாதிரி நேரங்களை சூசைட் பண்ணி கொள்ளலாம். அதே போல் இந்த வயதில் அகடமிக் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களும் சம்டைம்ஸ் அதை தாங்கிக் கொள்ள இல்லாமல் எப்படி செய்கிறன்றவங்களுக்கு வழி இல்லாத நேரங்களை சூசைட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது மாஸ் மீடியா காரணமாக நிறைய எப்படி சூசைட் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் அதில் நிறைய பார்க்கலாம். சோஷியல் மீடியாவோ அல்லது அடுத்த மீடியாவிலோ ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சூசைட் பண்ணுறது, அந்த மாதிரி கதைகளோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் காட்டுற நேரம் சூசைட் பண்ணிக்கொள்றதுக்கு இந்த மாதிரி வழிகள் இருந்து ஐடியாஸ் வரலாம். இந்த மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஸ்பெஷலி இந்த செலிப்ரிட்டி ஃபிகர்ஸ் மூவிஸில் காட்டுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணி கொள்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு அடலசன்ஸ் வயதில் உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு கொள்வாங்க, சூசைட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் அடுத்த டெவலப்மெண்ட்டும் காரணமாக நிறைய பேருக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை அதுகள் எல்லாம் நல்லாவே குறைவாய்க்குது. ஏனென்றா அவங்களுக்கு வேணுமானது ஒரே நேரத்தில் கிடைச்சிருதுனால, அந்த நேரமே கிடைச்சிருதுனால அவங்களுக்கு ஏதாவது தேவையானது ஒன்று கிடைக்காம போகிற நேரம் அந்த நேரத்துலையும் சூசைட் பண்ணி கொள்ளலாம். ஜென்ரலாக சூசைட் எந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு அதை எப்படி சால்வ் பண்ணுறன்னு தெரியாது. குறைவான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் அதே நேரம் இதுக்காங்கள இதை தாண்டி போகலும்ன்றது யோசிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் இல்லை, வேறு எதுவுமே எனக்கு செய்யலாதுன்ற சந்தர்ப்பங்களில் தான் சூசைட் பண்ணி கொள்வாங்க. அந்த வகையில் சூசைடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரதானமான 2 காரணம் எடுக்கலாம். ஒன்று சோஷியல் சப்போர்ட், அடுத்தது மென்டல் ரெசிலியன்ஸை வளர்க்குறது. சோஷியல் சப்போர்ட்ன்ற நேரம் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை நேரத்துக்கு நாங்கள் இன்னமுத்தர் ஈக்கிறான்னு சொல்கிறத நான் கட்டாயம் எங்களோட க்ளோஸானவங்கள்ட்ட காட்டணும். அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், ஃபேமிலியோ யாரோ வேலை செய்கிறவங்களோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமான நேரங்களில் எங்களுக்கு சில ஐடியாஸோ எந்த மாதிரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸ்பெஷலி ஃபேமிலிகளுக்கு கட்டாயம் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். சம்டைம்ஸ் சின்னவங்களுக்கு, அதாவது அடலசன்ஸ் அல்லது யங் ஏஜில் உள்ளவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சொல்யூஷன்ஸ் வேறு சொல்யூஷன்ஸ் இருக்குது.
இதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம்னு தெரியாத சந்தர்ப்பங்களில் அவங்க சூசைட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன பெட்டர் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா வீட்டில் கதைச்சிட்டு நேரத்துக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குது, பிரச்சனை எல்லாம் பெர்மனன்ட் இல்லை, அந்த மாதிரி விடயங்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற நேரம் பிரச்சனைகளை குறைச்சி கொள்ளலாம். ரீசெண்ட்லி ஒரு பாய் 20 இயர்ஸ் பாய்ட்டு சூசைட் பண்ணி கொண்டாரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அவர் கேம்பிளிங் அடிக்டாக இருந்துக்கிறாரு. அதனால் நிறைய பேர் கடன் வாங்கி கேம்பிளிங்கில் போட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டாரு. இது அவங்களோட வீட்டில் யாருக்குமே தெரியாது. அவர் லாஸ் பண்ணின காசு கொடுக்குறது அவங்களோட ஃபேமிலிக்கு பெரிய ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனும் இல்லை, அவங்களுக்கு நல்ல பே பண்ணலுமான அமௌண்ட் தான். ஆனால் இவர் கதைச்சாத்தினால அவங்களுக்கும் தெரியாது. அவர் சூசைட் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த மாதிரி வெளியே வந்தீங்க இந்த விஷயம் எல்லாம். இது என்னன்னா இந்த பெட்டர் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூசைடெல்லாம் எங்களை தவிர்த்துக்கொள்ளாது. அதே போல் மென்டல் ஹெல்த் பிரச்சனை உள்ளவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். அவங்களோட சம்டைம்ஸ் மூட் மோசமாகிக்கலாம், அதாவது கவலை அளிக்கலாம் அதிகமான நேரங்களில், சில அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுறதுக்கு கஷ்டமாகிக்கலாம். அந்த நேரங்களில் ஃபேமிலி கட்டாயம் சப்போர்ட்டிவ் ஆகிக்கணும். தெரிஞ்சவங்க யாராலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் நாங்கள் அவங்கள சப்போர்ட்டிவ் ஆகிக்கணும். அதே நேரம் அவங்கள நாங்கள் ஸ்டிக்மடைஸ் பண்ணுறதுனால, அதாவது அவங்கள மோசமாக அவங்க ஒரு பயங்கரமான ஆட்களோ அல்லது அவ்வளோ பழகிறதுக்கு நல்லமில்லை அந்த மாதிரி காரணங்களாலே அவங்களுக்கு சூசைட் பண்ணி கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதனால் நாங்கள் அந்த விடயத்துலையும் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அடுத்தது சிலவங்களோட நம்பிக்கை காரணமாகவும் அவங்களுக்கு அதிக ரெசிலியன்ஸ் செய்யலாம். அந்த வகையில் மத நம்பிக்கைகளோ அல்லது அது சமூகத்தில் ஒரு பிரச்சனைகளை எப்படி அணுகிற அந்த மாதிரி விடயங்களாலையும் ரெசிலியன்ஸ் அதிகமாகிக்கலாம். அந்த வகையில் எங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இப்போ உலகத்தில் நடக்கிற விதம் தான் இந்த பலஸ்தீனில் நிறைய பிரச்சனைகள், கால் இல்லாமல் கை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனையோட தண்ணி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அழிக்குது. ஆனாலும் அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அவங்களோட கோப்பிங் என்னன்னா ரிலீஜியஸ் கோப்பிங். அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கண்டா, இறைவன் ஏதாவது ஒரு நலவுக்கு தான் எனக்கு இது வச்சு இது எந்த நாளைக்கு மீட்காது, இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால அவங்க அந்த மாதிரி கோப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சூசைட் குறைவாகிதோ அந்த இடங்களில் பார்த்தோம்னா பிரதானமாக வெஸ்ட்டில் பார்த்தோம்னா சூசைட் அமெரிக்காவில் சூசைட் அதிகமாகிக்குது. ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல், சோஷியல் சப்போர்ட் ஒன்று இல்லை. அதே நேரம் யூரோப்பில் சில நாடுகளில் சூசைட் குறைவாகிறதுக்கு காரணம் சோஷியல் சப்போர்ட் உள்ள இடங்களில் அவங்களுக்கு சோஷியல் சப்போர்ட் இருக்கிற நேரம் அது காரணமாகிடுது. அதுக்கு கல்ஃபில், சவுதி அரேபியா, ஜோர்டான்ல எல்லாம் நல்லாவே குறைவாகிக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட ரிலீஜியஸ் கோப்பிங். எங்களோட சைக்காலஜிக்கல் ஹெல்த்தை நல்லா வளர்த்து கொள்கிற நேரம் நிறைய பிரச்சனைகளை, மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளும் தான் இந்த சூசைடும் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இது மென்டல் ரெசிலியன்ஸை வளர்க்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல வகையில் மென்டல் ரெசிலியன்ஸை வளர்க்கலாம். சின்ன வயதிலிருந்து வரணும், சின்ன வயதுலேருந்து கட்டாயம் வளர்க்கணும். அந்த வகையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், இந்த மாதிரி விடயங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முக்கியமான ஒரு விடயம் ரெசிலியன்ஸ் வளர்க்குறதுல. அது எந்த மாதிரி ஆட்களுக்கு இருந்தாலும் ஃபிசிக்கலி நல்ல ஆக்டிவாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் அதிகமாக தெரியும். அதே நேரம் ஃபிசிக்கலி ஆக்டிவாகிற நேரம் ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் தவிர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் மூட் பிரச்சனைகள், டிப்ரெஷன், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கட்டாயம் ஃபிசிக்கலி நல்ல ஆக்டிவ் ஆகிக்கணும். நிறைய பேர் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக தான் நிற்கிற, ரெகுலர் எக்ஸசைஸ் செய்கிறதும் இல்லை. அது இல்லாமல் மற்ற வேலைகளும் குறைவாக தெரியுது. ஆரம்ப காலத்தில் மாதிரி நடக்கிறது அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் செய்கிறது இல்லாதனால அதனாலே மெம்டினஸ், போர்டம், அந்த மாதிரிகள் எல்லாம் அதிகரிச்சுக்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஆரோக்கியமான தூக்கம், ஒழுங்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பேலன்ஸ் ஹெல்தி டயட், இது மூணுமே நிறைய மென்டல் ஃபிசிக்கல் ஹெல்த் பிரச்சனைகளை எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இது மூணும் ஒழுங்காக இருந்தாண்டா எங்களுக்கு நிறைய நோய்கள் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.